கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாவின் அருளும் அன்பும் நம் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவளாக என்னோட இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். இந்த சமுதாயத்தில் ஒரு அங்கமாக வாழக்கூடிய நம்மளோட தனிப்பட்ட நலனை மட்டும் இல்லாமல் சமூகத்துடைய நலனையும் பார்க்கக்கூடிய ஒரு பொறுப்பு உடையவராக இருக்கும். நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறதுங்கிறது ஒரு விருப்பமான செயல் கிடையாது. அது நம் ஒவ்வொருவரின் மீதும் ஏற்பட்டிருக்கிற ஒரு கடமை. ஒரு சமூகம் சீராக இருக்கணும், தீமை பரவாமல் தடுக்கணும் அப்படிங்கும்போது இந்த பணி அவசியமான ஒரு பணியாக இருக்குது. இதன் முக்கியத்துவத்தை பற்றி குரான்லேயும் ஹதீஸ்லேயும் எத்தனையோ அறிவுரைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் சில அறிவுரைகளை இந்த உரையின் கீழ் நம்ம பார்க்க போகிறோம். முஸ்லீம்கள் கிட்ட இருக்க வேண்டிய உயர்ந்த பண்பில் ஒரு விஷயம்தான் இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறது. இது சாதாரண ஒரு செயல் கிடையாது. இது ஒவ்வொரு முஸ்லீம் மீதும் ஏற்பட்டிருக்கிற ஒரு கடமை. இம்மையிலையும் மறுமையிலையும் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நற்செயலை நம்ம ஆர்வத்தோடு செய்கிறது, நம்ம அதன் மூலம் நன்மையை தேடிக்கணும்னு மட்டும் நினைக்கிறதுனால கிடையாது. அதே நன்மையை நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் அதை செய்யுங்கன்னு சொல்லி அவங்கள அழைக்கணும். இதுதான் இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய ஒரு பொறுப்பு. அதே மாதிரி தான் தீமையை விட்டு நம்ம மட்டும் விலகி பாதுகாப்பாக இருக்கணும், நமக்கு எந்த ஒரு தண்டனையும் கிடைக்கக்கூடாதுன்னு யோசிக்காமல் அதே தீமையில் யாராவது விழ போகிறாங்கன்னா இந்த தீமையை செய்யாதீங்கன்னு ஒரு முஸ்லீமை காப்பாற்றுறதும் ஒரு உண்மையான முஸ்லீமுடைய ஒரு பண்பு. அதனால தான் அல்லாஹ் முஸ்லீம்களுடைய பண்புன்னு குரானில் சொல்லும் போது எப்படி சொல்கிறான், நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கு மற்றவர் உற்ற நண்பர்கள், அவர்கள் நன்மையை ஏவுவார்கள் தீமையை தடுப்பார்கள்னு சொல்கிறான். இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லித்தருது? நன்மையை ஏவுறதும் தீமையை தடுக்கிறதும் ஒரு விருப்பமான செயல்னு நமக்கு சொல்லலை, அது ஒரு மூமினுடைய அடையாளம்ங்கிறத நமக்கு உணர்த்துது. இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற காலத்தில் யாரையும் நம்மளால் குறை சொல்ல முடியாது. எல்லாருக்கும் அவங்களுடைய பொறுப்பு, சுமை, தேவைன்னு எவ்வளவோ இருக்குது. அதை நோக்கி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், ஓடிட்டுருக்கோம். ஆனால் ஒரு சில செயல்கள் நம்ம கண்ணு முன்னே நடக்கும். சில தீமைகளை நம்ம பார்க்குறோம், சில தவறுகளை நம்ம கேட்குறோம். அப்படிப்பட்ட நேரத்தில் அங்கே தடுக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் நம்மளால் செய்ய முடிஞ்சதை நம்ம செய்யலாம், இல்லை செய்ய முயற்சியாவது செய்யலாம். நம்ம யாரையுமே நான் குறை சொல்லலை, ஆனால் நான் எதை உங்களுக்கு எடுத்து சொல்ல விருப்பப்படுறேன்னா நம்மக்கிட்ட இருந்த ஒரு அழகான பண்பை நம்ம இழந்துட்டுருக்கோம். அந்த பண்பை திரும்பவும் உயிர்ப்பிக்க செய்யணுங்கிறது தான் என்னோட அறிவுரை. எல்லாத்தையும் நம்மளால் மாற்ற முடியலனாலும் மாற்ற முடிகிற இடத்துல அல்லாஹ் நம்மளை வச்சுருக்கான் அப்படின்னா அந்த நன்மைக்கு ஒன்று துணை நிற்கணும், இல்லை தீமையை தடுக்க முயற்சி செய்யணும். இதன் மூலமும் நமக்கு நன்மையும் இருக்குது, தீமையில் பங்கெடுப்பதன் மூலம் தீமையும் நமக்கு கிடைக்குதுங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதா அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, உங்களில் ஒருவர் ஒரு தீமையை பார்க்குறீங்கன்னா முதல்ல உங்களோட கரத்தால் மாற்ற முயற்சி செய்யுங்க, அப்படி முடியலைன்னா நாவால் மாற்ற முயற்சி செய்யுங்க, அதுவும் முடியலைன்னா உங்கள் உள்ளத்தால் வெறுத்துருங்க. இது ஈமானோட மிக குறைந்த ஒரு நிலைன்னு சொல்லி காமிக்கிறாங்க. இந்த ஹதீஸில் நமக்கு ஒரு முக்கியமான வாழ்க்கை வழிகாட்டுதல் இருக்குது. என்ன? தீமையை பார்த்தா அமைதியாக இருக்கிறது கிடையாது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செஞ்சு கடைசியில் தான் நம்மளை என்ன செய்ய சொல்கிறாங்க? வெறுத்து ஒதுக்கி அமைதியாக போங்கன்னு சொல்கிறாங்க. செயலால் முடியலன்னா சொல்லால் அறிவுரை செய்யணும், சொல்லால் முடியலனுங்கும் போது தான் அதை வெறுத்து விலகணுங்கிறது தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்போது ஒரு தீமை நடக்கக்கூடிய இடத்துல தொடர்ந்து நம்ம இருக்கோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் தெரியுமா? நம்மளுடைய மனம் மெதுவாக அதுக்கு பழகிடும். அப்புறம் அந்த சூழலில் நம்ம இருக்கும்போது இது ஒரு தப்பாகவே நமக்கு தெரியாத அளவுக்கு நம்ம மனம் மாற்றப்பட்டுரும். அதனால தான் அந்த தீமை நடக்கிற இடத்தை விட்டு விலகி இருங்கள்னு நமக்கு இஸ்லாம் சொல்லி தந்திருக்கு. இன்னும் சில பேரை எடுத்துக்கிட்டோன்னா என்ன சொல்லுவாங்க, சும்மா தலையை காட்டிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மார்க்கத்துக்கு முரணான இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. சும்மா போயிட்டு தானே வந்தேன், அதனால் என்ன இருக்குன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரையிலும் அந்த மாதிரி இடங்களில் பங்கேற்கிறதுமே பாவம்னு சொல்லப்பட்டிருக்கு. எடுத்துக்காட்டாக நம்ம பார்த்தோன்னா வரதட்சணை கொடுத்து செய்யப்படுற திருமணம், பெண் வீட்டில் விருந்து கொடுத்து செய்யப்படும் திருமணத்துக்கெலாம் நான் சும்மா தலையை காமிச்சிட்டு வந்துடுறேன்னு நிறைய பேர் போயிட்டு வரும். ஆனால் அதுவுமே பாவம் தான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதா அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காமிக்கிறாங்க, நல்லவரோடு இருக்கிறதுக்கும் தீயவரோடு இருக்கிறதுக்கும் ஒரு உதாரணத்தை நபி அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன தெரியுமா? நல்லவரோடு இருக்கிறதுங்கிறது கஸ்தூரி வைத்திருப்பவரை போல். அவர்கிட்ட இருந்தோம் அப்படின்னா அவர்கிட்ட நமக்கு எதுவுமே கிடைக்காம போகாது. ஒன்று அதை நம்ம விலைக்கு வாங்கலாம், இல்லைன்னா அதோட நறுமணத்தையாவது அதுக்கிட்டேருந்து எடுத்துகிட்டு வர முடியும். அதே மாதிரி தீயவரோடு இருக்கிறதுங்கிறது கொல்லனின் உலைக்கு அருகில் இருப்பது போலன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒன்று அது வீட்டையும் நம்ம ட்ரெஸ்ஸையும் எரிச்சிரும்,
அப்படி இல்லைன்னா அதிலிருந்து அந்த கெட்ட வாசனையை நம்ம எடுத்துகிட்டு வருவோம். இப்போ நம்ம பெண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம கல்யாணம் ஆகி போகிறோம், இல்லை வீட்டில் இருக்கோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லவங்களாக இருக்காங்க, நல்லவர்களோட தொடர்பு வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம அவங்கக்கிட்டேருந்து என்னென்ன கற்றுக்கலாம்? பொறுமையாக பேசுகிறது, குழந்தைகளை எப்படி நல்ல வழியில் வளர்க்குறது, இன்னும் தேவையில்லாத பேச்சிலிருந்து விலகி இருப்போம். அந்த சூழல் நமக்கு ஒரு அமைதியையும் பொறுமையையும் நேர்மையையும் அதிகரிக்க செய்யும். இதுவே தீய பழக்கம் உடையவர்களோட தொடர்பு வச்சுருக்கோம்னா அதிகபட்சம் நம்ம என்ன செய்வோம்? கிசு கிசு பேசுவோம். இன்னும் அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கணவன் மனைவிக்கு இடையில சின்ன சின்ன விஷயத்தை பெருசாக மாற்றுறதே இந்த மாதிரி ஆட்களோட வச்சுக்கிற தொடர்பு தான். அவங்க கூட இருக்க இருக்க நமக்கு என்னென்ன குணம் வரும்னா குறை சொல்ல ஆரம்பிச்சிருவோம். அவங்களோட பழக்கம் எல்லாம் மெல்ல மெல்ல நம்மக்கிட்டையும் வந்துடும். வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் இது ஒரு காரணமாக இருக்கும். இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது ஒரு நல்ல பர்ஃப்யூம் மாதிரி. அந்த இடத்துல அந்த நல்ல வாசனை இருக்கக்கூடிய அந்த ரூமில் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியும். இதுவே தீய ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு இடம் மாதிரி. அங்கே நம்மளால் கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. அப்படி இருந்தோம்னா அந்த நாற்றம் நம்ம மேலேயும் ஒட்டிக்கும். நம்ம வெளியில் வரும்போது அதே நாற்றம் நம்ம மேலே இருந்துக்கிட்டே இருக்கும். இஸ்லாம் நமக்கு நல்லதை மட்டும் சொல்லலை, தீமையை விட்டு விலகி இருக்கணும்னு தெளிவாக எச்சரிக்கை செய்யுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மதுபானத்தை பருகிறவராக இருக்கட்டும், அதை பருக கொடுக்குறவராக இருக்கட்டும், அதை விற்பனை செய்கிறவராக இருக்கட்டும், அதை வாங்குறவராக இருக்கட்டும், அதை தயார் செய்பவராக இருக்கட்டும், இவங்க எல்லோருக்குமே சம அளவு அதில் பாவம் இருக்குது. இன்னும் அல்லாஹ் இவர்களை சபிக்கிறான்னு சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ்லேருந்து நமக்கு என்ன தெரியுது? இந்த மதுபானம்ங்கிற இந்த ஹதீஸ் இங்கே ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, பாவம்ங்கிறது வந்துட்டு பாவம் செய்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது. அதை தயாரிப்பு செஞ்சவன், விற்பனை செஞ்சவன், பரிமாறுறவன் எல்லாருக்கும் ஒரே அளவு இருக்கிற மாதிரி அந்த பாவம்ங்கிறது ஒரு தனிநபர் செயல் மட்டும் இல்லை. அது ஒரு செயின் மாதிரி. ஒருத்தர்கிட்ட ஆரம்பிக்குதுன்னா மற்றவர் அதுக்கு துணை போகிறாங்கன்னா முழுசாக ஒரு சங்கிலி மாதிரி மாறி அந்த பாவத்தில் இருக்கிற எல்லோருக்குமே அந்த பாவம் சம அளவு கிடைக்குது. இப்போ இது நம்ம வாழ்க்கையிலே அப்ளை பண்ணி பார்ப்போமா? ஒரு தவறான செயல் நடக்குது, அந்த இடத்துல நம்ம இருக்கோம், மற்றபடி வேற எதுவுமே இல்லைன்னாலும் நம்ம அந்த இடத்துல அமைதியாக நின்றுட்டு இருக்கோம், பங்கு பெறுறோம்னாலும் அந்த பாவம் நம்மக்கிட்டையும் சம அளவு நம்மக்கிட்ட வந்து சேருங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. அல்லாஹ் வந்து மறுமையில் நம்மளை நிறுத்தி கேள்வி கேட்கும்போது நீ பாவம் செய்தாயான்னு மட்டும் கேட்க மாட்டான், பாவத்திற்கு உதவினாயா அப்படின்னு தான் நம்மக்கிட்ட கேட்பான். இதெல்லாம் நம்ம உணர்ந்து நம்மளோட வாழ்க்கையை சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தான் இம்மையிலையும் மறுமையிலையும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வோட தூதர் எந்த வழியில் நம்மளை வாழ சொல்லியிருக்காங்களோ அந்த வழியில் நன்மையில் பங்கெடுத்து தீமையிலிருந்து விலகி இருந்து இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றி அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தரணும்னு சொல்லி என்னோட இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.